சரி நண்பர்களே, வாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எங்க ஃப்ரீயா பார்க்கலாம்னு நம்ம உங்களுக்கு சொல்றோம். இதுக்குன்னே ஒரு புது சேனல் வந்திருக்கு. அதுல நீங்க இந்த மேட்சை ஃப்ரீயா பார்க்கலாம். முதல்ல இந்த பெரிய மேட்சோட டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் செப்டம்பர் 14, 2025. இடம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்திய நேரப்படி டாஸ் 7:30 மணிக்கு போடுவாங்க. முதல் பந்து இரவு 8 மணிக்கு வீசப்படும். அதாவது மேட்ச் இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். எந்த சேனல்ல மேட்ச் வரும் முதல்லயே சொல்லிடுறேன். இந்த மேட்ச் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் லைவ் ஆகாது. இப்போ டிவில பார்க்கணும்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல தான் லைவ் வரும். சோனிக்கு நிறைய சேனல்கள் இருக்கு, அதுல லைவ் காட்டுவாங்க. மொத்தமா 5 சோனி சேனல்கள் இந்த மேட்ச் வரும். சோனி 1ல இங்கிலீஷ் கமெண்ட்ரி, சோனி 3ல ஹிந்தி கமெண்ட்ரி, சோனி 4ல தமிழ் தெலுங்கு கமெண்ட்ரி, சோனி 5லயும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி. காசு கொடுத்து தான் பார்க்க முடியுமா? இது டிவிக்கு. மொபைல்ல பார்க்கணும்னா சோனி லிவாப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஆனா இந்த சோனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். சோனி லிவ்ல பார்க்கணும்னா நீங்க பணம் செலவு பண்ணணும். ஃப்ரீயா எங்க பார்க்கலாம்? இப்போ கேள்வி என்னன்னா, ஃப்ரீயா எங்க பார்க்கலாம்? நான் சொன்ன சேனல் என்னன்னு தெரியுமா? டிடி ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இந்த மேட்சை ஃப்ரீயா பார்க்கலாம். ஆமாங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீயா டிடி ஸ்போர்ட்ஸ்ல லைவ் காட்டுவாங்க. டிடி ஃப்ரீ டிஷ் வச்சிருக்கிறவங்க இந்த மேட்சை ஃப்ரீயா பார்க்கலாம். நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கூட செலவு பண்ண வேண்டியதில்ல. டிடி ஸ்போர்ட்ஸ் எப்பவும் ஃப்ரீயா தான் வரும். நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம். உங்ககிட்ட டிடி ஃப்ரீ டிஷ் இருந்தா போதும், நீங்க தாராளமா இந்த மேட்சை ஃப்ரீயா பார்க்கலாம். மொபைல்ல ஃப்ரீயா பார்க்க முடியுமா? ஆனா மொபைல்ல பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்க ஜியோ யூஸ் பண்றீங்க, ஜியோ டிவிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பணம் செலவு பண்ண வேண்டியதில்ல. உங்க ஜியோ டிவிலேயே சோனி ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஏதாவது ஒரு சேனலை போட்டா நீங்க ஈஸியா அந்த சேனலை பார்த்து மேட்சையும் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.